ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ஒய்பிக் பண்ண பெஸ்ட்டான டாப் 5 மூமெண்ட்டை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாப் 5 அவர் பண்ண பெஸ்ட்டு மூமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிக்குடைய வாரம் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வாரத்தில் அதிகமாக ஒய்பிக்கை பற்றி வீடியோஸ் போடலான்னு பிளானில் இருக்கேன். நடுவில் வேறு வீடியோஸும் போடலான்னு ட்ரை பண்ணுவேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பென்டன் vs ஷசாம் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். மேபி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டே வர வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேபிகை பற்றி தான் நம்ம வீடியோ பேச போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேசாம வேபிகை சூஸ் பண்ணு, அப்பதான் பட்டையை கலப்பலாம். அப்படியே வேபிகா மாதிரி அவனை துவம்சம் பண்ணிடு. நீங்க கார்ல போங்க, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. நம்பர் 5ல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிக் vs அல்டிமேட் ஏலியன்ஸ். இது வரைக்கும் நம்ம பெண் மாறின எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் எபிசோடில் அப்பியரன்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதில் அல்டிமேட் வேர்ல்டுமேட்டை தவிர்த்து மற்ற எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸுமே வந்திருப்பாங்க. ஸோ அந்த எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிக் vs அல்டிமேட் ஏலியன் சொல்லிட்டு ஒரு பேட்டில் வரும். அந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பென் வேணும்னு அவங்களை அட்டாக் பண்ணுன்ற எண்ணத்தெல்லாம் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக திருப்பி அட்டாக் பண்ணுவார். ஜஸ்ட் லைக் தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருப்பார். பட் அங்கே இருந்தது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து அல்டிமேட் கெவின் லெவனை பீட் பண்ணுச்சு. ஸோ கெவின் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஆகருக்கு வர அசால்ட்டாக பீட் பண்ண கேரக்டர். ஸோ அவர் அல்டிமேட் கெவின் லெவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பீட் பண்ண அல்டிமேட் எக்கோ இருக்குது, அல்டிமேட் ஹியூமோங்கோசர் இருக்குது, அல்டிமேட் கேனன் போல்ட், அல்டிமேட் பிக் ஷில்னு சொல்லிட்டு அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர்னு சொல்லிட்டு எல்லா அல்டிமேட் ஏல்ஸுமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென் ரொம்ப ஈஸியாகவே அவங்கள பீட் பண்ணியிருப்பாரு. அவங்கள டிஃபீட் பண்ணணும், அவங்கள வந்து அடிச்சு ஓடணுன்ற எண்ணெல்லாம் பெண்ணுக்கு அப்போ கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் மிசைலை வச்சு நம்ம அல்டிமேட் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுவார். அல்டிமேட் ஹியூமன்ஸோட மிசைல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஆல்பிடோ ஃபைட்லேயே பார்த்துருப்போம். அல்டிமேட் ஹியூமன்ஸ் மிசைல் யூஸ் பண்ணி பெரிய எக்ஸ்ட்ரா நிறைய கிட்டத்தட்ட 100கணக்கான ஹியூமன்ஸை பீட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஈவன் நம்ம பென்னோட ஹியூமன்ஸுமே மிசைல் வச்சு அட்டாக் பண்ணி தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த மிசைல்லாம் பயங்கர பாப்புலராக இருக்கும். பட் வேபிக் ஜஸ்ட்டு கையால் அசால்ட்டாக தட்டி விட்டுருவாருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸுமே அசால்ட்டாக பென் பீட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அதுக்கப்புறம் அல்டிமேட் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு தூக்கி கிடாச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பென் ரொம்ப அசால்ட்டாக இருந்துருப்பாருங்க. அவர் அவங்களை அட்டாக் பண்ணுற இடத்துல இருந்துக்க மாட்டார். ஜஸ்ட் பென் இந்த காலை உதறிருந்தாலும் போதும் அல்டிமேட் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டிருப்பாரு. பென் அதை பண்ணியிருக்க மாட்டார், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேபிக் நினச்சா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸுமே பீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த இடத்துல அல்டிமேட் வேர்ல்டுமேட் இல்லை, அது இருந்தாலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது இருந்தாலும் அசால்ட்டாக பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் பென். ஸோ பென் வேபிக் யூஸ் பண்ணி எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸும் பீட் பண்ண முடியுன்றதையும் இந்த சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். பட் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க. ஸோ 100 அடி கூட இருக்காது போல இருக்குது. வேபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காமிக்கும் போது அந்த ஜெயின்ட் ரோபோட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையிடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ரோபோட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் வந்து பெருசு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 60 ஃபீட் இருக்கும். அதே அசால்ட்டாக கிளாசிக் வேபிக்கு பிடிக்கும். கிளாசிக் வேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 80 to 90 மீட்டர். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கிய காமிச்சிருப்பாங்க. அது வேறு விஷயம் சில விட்டுருங்க, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 5 கொடுத்துருக்கேன். அல்டிமேட் ஏலியன் vs ஒய்பிக். நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிக் லிஃப்ட் ஜம்ப் கேட், அதாவது ஹைப்ரிட் ஜம்ப் கேட். நான் ஹைப்ரிட் ஜம்ப் கேட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பாதி வெயிட், நிலவோட வெயிட்டில் பாதி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சைஸ் அண்ட் அவ்வளோ பெரிய வெயிட் கொண்டது தான் அந்த ஹைப்ரிட் ஜம்ப் கேட்டு. பென்னு அவங்களோட டீம்ஸ் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படாது அந்த ஜம்ப் கேட்டுக்கு. ஸோ பென் வேபிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவ்வளோ பெரிய ஜம்ப் கேட்டை பார்த்தீங்கன்னா தூக்க ட்ரை பண்ணுவார். அவர் கிட்டத்தட்ட தூக்கிடுவாருங்க. 3 வெயிட்டில் பாதி வெயிட் இருக்கக்கூடிய அந்த ஜம்ப் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தூக்கிடுவார். ஸோ மேபி அந்த அட்டாக் பண்ணாமல் இருந்தால், அந்த ஜம்ப் கேட் வந்து ஆக்டிவ் ஆகாமல் இருந்திருந்தால் கம்ப்ளீட்டாக தூக்கி கடாசிருப்பார், தூக்கி எரிஞ்சிருப்பார். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெபிக் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்திருப்பார். யோசிச்சு பாருங்கள், 3 வெயிட்டில் பாதி வெயிட்டு. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெபிக்கை ஜஸ்ட்டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறாரு பென். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிகூட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் வெபிக்கை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாரு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வெயிட்டான ஜம்ப் கிட்ட அவர் தூக்கியிருப்பார். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஃபீட்ஸ் தான். ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்ஸ் வந்து நான் நம்பர் 4ல் கொடுத்துருக்கேன். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக் பீட் வில்கேக்ஸ். நார்மல் வில்கேக்ஸ் இல்லைங்க, வேபிக்கோட சைஸுக்கு ஈக்குவலாக இருப்பார் இல்லையா அந்த வில்கேக்ஸ். அந்த டைமில் ஃபைட் பண்ண வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்லார்டு வில்கேக்ஸுங்க. வார்லார்டு வில்கேக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பார்னு சொல்லிட்டு நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ 10 உலகத்தை வென்றிருக்காரு. கேலக்டிக் என்ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பீட் பண்ணியிருக்காரு. ஒரு
ஃபீமேல் டெட்ராமேட், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க ஃபீமேல் டெட்ராமேட்டை அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மேக்ஸோட டீமை பீட் பண்ணியிருக்காரு, 10 உலகத்தை வென்றிருக்காரு. அந்த டைமில் இந்த வில்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல், பயங்கர ஸ்பீடாக இருப்பார், பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட். எந்த அளவுக்கு அப்படின்னா அவரோட பேசிக் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தா பென் ஹியூமங்கோதரா மாதிரி ஃபுல் சைஸில் 60 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பென் வந்து அட்டாக் பண்ணுவார் வில்காக்ஸை. பட் ஒரே பஞ்சில் 60 அடி ஃபுல் சைஸ் ஹியூமங்கோதரை ஒரே பஞ்சில் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிடுவார் வில்காக்ஸ். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பார் அந்த டைமில். அந்த வில்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைபிகோட சைஸில் ஒரு 100 மீட்டர் 300 அடி உயரத்தில் இருந்தார் அப்படின்னா, அந்த எபிசோட 300 அடி உயரம் சொல்ல முடியாது, பட் வைபிகோட சைஸ்னு எடுத்துப்போம். வைபிகோட சைஸில் இருக்கார் அப்படின்னா அப்போ அவருடைய ஸ்ட்ரென்த் லெவல் எவ்வளோ இருக்கும், அவருடைய பவர் ஸ்பீடெல்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அப்படி இருந்துமே நம்ம பென் வைபிகா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்டில் பவர்ஸ் யூஸ் பண்ணிடலங்க, ஹேண்ட் டு ஹேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வில்காக்ஸை பீட் பண்ணி தோக்கடிச்சு அவரை ஸ்பேஸ்லேயே தூக்கி எரிஞ்சிருப்பார் நம்ம பென். பேசிக் சைஸில் இருக்க வில்காக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்டுக்கு பேர் போன, பலத்துக்கு பேர் போன 4 ஆர்ம்ஸ் அண்ட் ஹியூமங்கோதராலே தூக்கடிக்க முடியாது. பட் அந்த கேரக்டர், அந்த வில்காக்ஸ் வைபிக் சைஸில் இருந்தால் அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லவா வேணும். பட் அப்படி இருக்கும்போது ஹேண்ட் டு ஹேண்டில் ஃபைட் பண்ணி ஹேண்ட் டு ஹேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட்டில் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி தீ கிடச்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவருடைய ஸ்ட்ரென்த் அந்த அவருடைய பவர்ன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி மேபி வைபிக் நம்ம நார்மல் சைஸில் இருந்தாலும் 4 ஆர்ம் சைஸில் இருந்தாலும் இல்லை பென்னோட சைஸில் வைபிக் இருந்தாலும் வைபிக்கால் கண்டிப்பாக வில்காக்ஸை ஹேண்ட் டு ஹேண்டில் தூக்கடிக்க முடியும். நம்பர் 2 வந்துன்னா வைபிக் கேன் டிஃபீட் நம்மளுடைய கேரேஜ் மான்ஸ்டர். இந்த கேரேஜ் மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு வைபிகோட சைஸுக்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். பட் அந்த டைமில் வந்து பீட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வைபிகோட பல மடங்கு பெருசாக இது மாறி இருக்கும். எந்த அளவுக்கு பெருசாக அப்படின்னா நம்ம கெவின் லெவலில் வந்து ஒரு ஷிப் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவார். அப்போது அந்த மான்ஸ்டரோட கையை காட்டுவாங்க, அவர் விரலி பட்ட ஷிப்பு பாதிக்க ஏற்படும். அந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரலோட ஒப்பிடும்போது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம், நீங்கள் எபிசோட்லேயும் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல அவ்வளோ பெருசாக இருந்திருப்பார். ஸோ வைபிகோட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருந்திருப்பார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 அடின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டாலஸ்ட்டாக இருந்திருப்பார். என்ன ப்ரோ 600 அடியா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கை இருக்குன்னு கேட்காதீங்க. அந்த இடத்துல ஹைட்டை விட கை கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த எபிசோடு வைபிக்கே இப்போ பிடிக்கும் போது வைபிக்கோட மூஞ்சியோட வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி அண்ட் பாடியோட அந்த கை ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஸோ அப்படி எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட் இந்த மாஸ்டர் கூட ஹேண்ட் டு ஹேண்டில் பேட்டில் பண்ணுவார். பட் அது பெரிய விஷயம் கிடையாது. வில்காக்ஸே ஹேண்ட் டு ஹேண்டில் அடித்தவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி ஸ்பேஸில் இருக்கணுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சூப்பர் ஸ்பீட் யூஸ் பண்ணுவார். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து அல்டிமேட்டர்ஸோட கிளிச்சுன்னு சொன்னாலும் வைபிக்கே நம்ம சூப்பர் ஸ்பீட் போக முடியும்னு சொல்லிட்டு பென்னுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. ஏன்னா பென் யூஸ் பண்ணுறாருல, வேகமாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறாரு, வேகமாக மூவ்மெண்ட் பண்ணி சூப்பர் ஸ்பீடாக ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வேவை க்ரியேட் பண்ணி ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரேஜ் மான்ஸ்டரை வந்து தூக்கி எரிஞ்சிருவார். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், இங்கே சூறாவளி கிரியேட் பண்ணி ஸ்பேஸுக்கு போதுன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். சூரியன்கிட்ட போயிடுவார். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருப்பார் நம்மளோட வைபிக். ஃபைனலி நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஹானரபிள் மென்ஷன். இந்த ஹானரபிள் மென்ஷனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிராகன் vs அல்டிமேட் வைபிக். இதில் வைபிக் யூஸ் பண்ணாலும் அல்டிமேட் வைபிக் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அண்ட் அல்டிமேட் வைபிக் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் கூட ஒரு பேட்டில் பண்ணியிருப்பார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் டிஃபீட் ஆகிட்டார். டிராகன் மாதிரி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீங் கிட்ட டிஃபீட் ஆகிடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேட்டில் பண்ணது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வைபிக் அசால்ட்டாக பிடிச்சி இழுத்துருப்பார். ஸோ அல்டிமேட் வைபிக்கோட ஒப்பிடும் போது டிராகனோட சைஸ்ன்றது கிட்டத்தட்ட 50-60 மடங்கு பெருசு. அவ்வளோ பெரிய வெயிட்டான டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இழுத்து போடுதுன்றது பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பயங்கர மாசான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் டிராகனுடைய அட்டாக்ஸ்லாம் தாங்கியிருப்பார், திரும்ப பேட்டில் பண்ண வந்திருப்பார், டிராகனுடைய அந்த டென்டகல்ஸை வெட்டியிருப்பார். இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் ஆகுதுல வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வைபிக்கோட அந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபைனலி நம்பர் 1 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைபிக் vs இன்கர்ஷன்ஸ் ஷிப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இன்கர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வைபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் கூட பேட்டில் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஃபீமேல் டோக்கோஸ்டாரை வந்து பீட் பண்ணிடுவார், தோக்கடிச்சிருவார். அண்ட் மற்ற பேட்ஸ் கூட பேட்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஒரே இடத்துல சமாளிக்க கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவர் சமாளிச்சிருப்பார். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் லெவலில் இருப்பாங்க, கண்ட்ரோலே இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பாங்க. அவங்கள சமாளிக்க கஷ்டப்படுவார். பட் அதுக்கப்புறம் சமாளிச்சிருவார். அது ஒரு ரூட்டில் வந்து காப்பாற்றிடுவாங்க. அந்த டைமில் வந்து பென் அட்டாக் பண்ணுறதுக்காக இன்கோஷன் அவர் ஷிப் யூஸ் பண்ணி அவர் லேசர் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அப்போது பென் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காஸ்மிக் பவர் யூஸ் பண்ணி அதை வந்து ஓவர்டேக் பண்ணி அந்த ஷிப்பை அடிச்சிடுவார். இதில் என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. அந்த இன்கோஷன் அடித்த அந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏல் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
பிளானட் ப்ளூட்டோ அழிச்ச அதே பீம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம மூவி பார்க்கும்போதும் தெரியும், நம்ம எபிசோடு பார்க்கும்போது தெரியும் அந்த பீம் தான் சொல்லி டவுட்டில் இருப்போம். அண்ட் இதை பற்றி ஃபேன்ஸ் நம்ம டங்கன்கிட்ட கேட்டப்போ டங்கன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த பீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வித்தின் செகண்டில் ஒரு பிளானட்டே அழிச்ச பீமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக்குடைய அல்டிமேட் ஃபார்ம் இல்லை பேசிக் ஃபார்ம், வேபிக்குடைய காஸ்மிக் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பீம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓவர்டேக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல வேபிக்குடைய காஸ்மிக் பீம் எவ்வளோ பவர்ஃபுல், காஸ்மிக் ரே எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம கன்ஃபார்மாக தெரிய வருது என்னன்னா வேபிக்குடைய காஸ்மிக் ரேஸ் பண்ணி ஒரு பிளானட்டே அசால்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணலாம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் கேமில் கூட காமிச்சிருப்பாங்க. ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டோக்கஸ்டார் பவர் ரேசர் யூஸ் பண்ணி அந்த காஸ்மிக் ரே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்குடைய டாப் 5 பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். நீங்கள் வேறு என்ன பெஸ்ட் மூமெண்ட் எதிர்பார்க்குறீங்க? நம்ம கெவினை நசுக்கி எடுத்ததா, இல்லை மேல்ட்ரோன்ட்டை அடித்து தெருக்கி விட்டதா, இல்லை எது உங்களோட ஃபேவரட்ன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோ பார்த்துருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருந்ததை விஷயம் மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என் வாய்ஸ் கரகரம் கேட்டிருக்கும், பிகாஸ் கரெக்டாக இந்த நேரத்தில் மக்கார் பண்ணிடுச்சு. அண்ட் இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.